ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் கழித்து மட்டன் எடுத்திருந்தோங்க. அம்மாவோட சமையல் தான். அம்மா சமையல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, மட்டன் சமைக்கும்போதே அம்மா சூப் எடுத்து கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே இது ரொம்ப லைக் பண்ணி குடிப்போங்க. நீங்களும் அந்த மாதிரினா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, மட்டன் குழம்புல பார்த்திங்கன்னா கொழுப்பு மேலே மிதக்கும் இல்லையா, அதை அப்போவே நாங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அது மட்டும் இல்லை, என்னதான் இருந்தாலும் என் பையனுக்கு முட்டையும் ரசமும் இல்லை அப்படின்னா அவர் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவருக்கு 2 முட்டையை அவிச்சிட்டு கூடவே ரசமும் வச்சு கொடுத்தாச்சுங்க. ஏன்னா இப்போ எங்கள் குட்டி பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கும் ரசம் தேவைப்படுது இல்லையா, ஸோ அதனால் ரசம் வச்சு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு மாடி இன்னும் 10 நாளில் கன்றுக்குட்டி போட போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு பருத்தி கொட்டெல்லாம் அரைச்சி வச்சுட்ருக்குறோங்க. எங்கள் வீட்டுக்கு புது வரவா இப்போ ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி வந்திருக்கிறாங்க. அவங்க பாருங்கள் இப்போ தான் எழுந்து நடக்க நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. என்ன என் பையன் அதை எப்படி விட்டு வைக்க போகிறான்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.